கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். முதல் கேள்வியாக சுப்பிரமணியன் பாலசுப்பிரமணி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அண்ணா அவர்களுக்கு வணக்கம். நான் மதுரையில் இருந்து பாலசுப்பிரமணியன் எழுதுகிறேன். உலக கன்னி தெய்வங்களின் தலைமகனே. இது எல்லாம் எழுத்து கூட்டி எழுதியிருக்கிறாங்க. அதை நான் பிரித்து வாசிக்கணும். உலக கன்னி தெய்வங்களின் தலைமகனே வாழ்க. ரூபனிசா லைசால் அத்தைகளின் செல்லப்பிள்ளையே வாழ்க. நிரந்தரம் நிரந்தரம் ரூபனிசா லைசால் அத்தைகளின் ஆசீர்வாதமே நிரந்தரம். என் கன்னி தெய்வத்தை வழிபட செய்த குருவே வாழ்க. நான் உழைத்து சம்பாதித்த பொன் பொருள் பணம் அனைத்தும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கும் வாரி வழங்க மிகப்பெரிய மனம் வேண்டும். அத்தகைய ஈகை மனம் பெற்ற பாசமிகு அண்ணனே வாழ்க. பல்லாண்டு வாழ்க. ஆடி 26 ஞாயிற்றுக்கிழமை என் கன்னியை விளக்கேற்றி வழிபட இருக்கின்றேன். 3 நட்சத்திர கன்னிகளான அத்தைகள் ஆசீர்வாதமும் தங்கள் ஆசீர்வாதமும் என் குலதெய்வமான என் கன்னி தெய்வம் ஆசீர்வாதமும் என்னை ஆசீர்வதிக்கும்படி வணங்குகிறேன் என்று கூறியிருக்கிறார் சுப்பிரமணியன் அவர்கள். மகிழ்ச்சி உறவே, நிச்சயமாக ஆடி மாதம் நீங்கள் வணங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களை அந்த கன்னி தெய்வங்கள் ஆசீர்வதித்திருக்கும் என்று நம்புகிறேன். அத்தைகளின் ஆசீர்வாதம் நம்பிய பிள்ளைகளுக்கு என்றும் உண்டு. நம்பாமல் இங்கே ஒன்றும் கொண்டு சென்று விட முடியாது. நம்பிய பிள்ளைகள் தோல்வியடைய ஒருபோதும் கன்னி தெய்வங்கள் நினைப்பதில்லை. நல்ல நினைவோருக்கு நல்லதே நடக்கும் என்பது போல உங்களுடைய நல்ல மனதை வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக முத்துமாலை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா வணக்கம். நான் மலர். ஒரு நாள் மதியம் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது என் கண்ணுக்கு என் கணவரின் அக்கா என் வாசலில் நின்று என் வீட்டிற்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எங்களுக்கு பல தடவை செய்வனை மந்திரம் செஞ்சிருக்கிறாள். அவள் எட்டி பார்த்து போனவுடனே என் அருகில் ஒரு குழந்தை சிரித்து கொண்டே நின்றது. அந்த குழந்தையை புதிய முகமாயிருந்தது. பாவடை சட்டை அணிந்திருந்து தலையில் நெட் சால் மாதிரி அணிந்து கொண்டு இருந்தது. அது நமது அத்தையாக இருக்கும்னு என் மனசில் பட்டுச்சு. இது சரியா? இதற்கு அர்த்தம் என்ன? சொல்லுங்க ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் ஒருவேளை அவர்களாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் முழுமையாக நம்பி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக நம்ம அத்தையுடைய பார்வை உங்கள் மீது இருக்கும். அத்தைகள் வருவதென்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இருந்தாலும் உங்களுடைய பயத்தை போக்கிவிடுங்கள். நமக்கு இவள் செய்வனை செய்திருப்பாள் என்ற எண்ணத்தை போக்கிவிடுங்கள். நம்மை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு வாழுங்கள். மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். என்னடா ஷார்ட்டாக பதில் சொல்லி முடிச்சேன்னு நினச்சிடாங்க. சில கேள்விகளுக்கு மிகவும் விளக்கமாக வரும், சில கேள்விகளுக்கு ஷார்ட்டாகவும் வரும் பதில். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக மாரி செல்வம். கன்னித்தாய் துணை, சங்கரன் கோவில், புவனேஸ்வரன். இதில் தவறு இருந்தால் மன்னிக்கவும் ஐயா. இத்தனை வருஷம் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் 2 கன்னி தெய்வங்களை வணங்குகிறோம். என் மகளுக்கு திருமணமாகி 6 வருடம் ஆகிறது. என் மகள் கணவன் அதிக குடிப்பழக்கம். மகளை அடித்து என் மகள் என் வீட்டில் இருக்கிறாள். என் மருமகள் திருந்த வேண்டும். என் மருமகனா மருமகளா? மேலே மருமகன் என்று போட்டிருக்கிறீர்கள், கீழே மருமகள் என்று போட்டிருக்கிறீர்கள். இதற்கு தீர்வு வேண்டும் ஐயா. இவ்வாறு பிரச்சனை இருக்கிறது. ஆடி மாதத்தில் எவ்வாறு வணங்கினால் தீர்வு கிடைக்கும் ஐயா? என் மகளின் கணவன் சேர்ந்து வாழ வேண்டும் ஐயா. என்னுடன் பிறந்தவர்கள் 3 ஆண். யாரும் கன்னி தெய்வத்தை வணங்கவில்லை. ஆனால் அவர்கள் சொந்த வீட்டில் இருக்கிறார்கள். நான் கன்னி தெய்வத்தை வணங்குகிறேன். நான் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறேன். இதற்கு தீர்வு வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கும் பொழுது வணங்கும் நான் கஷ்டப்படுகிறேன், வணங்காத அவர்கள் சொந்த வீட்டில் வசதியாக இருக்கிறார்கள் என்பது போல இருக்கிறது. இது அப்படி அல்ல. எவனொருவன் மிகவும் வீழ்ச்சியான இடத்தில் இருக்கிறானோ, எவனொருவன் பில்லி சூனிய ஏவல் வஞ்சகம் மற்றும் செய்வனை கோளாறில் இருக்கிறானோ,
எவன் ஒருவன் தெய்வத்தின் பிடிமானம் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறானோ, எவன் ஒருவன் இப்பொழுது விட்டுவிட்டால் இனி அழிந்து விடுவான், இறந்து விடுவான் என்ற சூழ்நிலையில் இருக்கிறானோ, அவனை தேடிதான் தெய்வங்கள் வரும். தன் பிள்ளை இவ்வளவு கடினமான கஷ்டமான காலத்தில் இருக்கிறானே, இவனை வாழ வைக்க வேண்டுமே என்ற உணர்வோடு வரும். ஆகவே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வணங்குவதால் கஷ்டப்படவில்லை, நீங்கள் கஷ்டப்படுவதால் உங்களிடத்திலே அந்த கன்னி தெய்வம் வந்திருக்கிறது. உங்களுடைய கால நேரம், உங்களுடைய பீடை, உங்களுடைய துரதிர்ஷ்டம், நீங்கள் இந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறீர்கள். போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் பண்ணினீர்களோ, எந்த கர்ம வினையை துளைத்து கொண்டிருக்கிறீர்களோ என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களோடு பயணம் செய்யக்கூடிய அந்த கன்னி தெய்வத்திற்குத்தான் தெரியும். ஏன் அந்த தெய்வம் நினைத்தால் சொந்த வீடு வைத்துள்ள அந்த மகனிடமே இருக்கலாமே. வாடகை வீட்டை பெற்றிருக்கக்கூடிய உங்களிடத்தில் ஏன் அவர்கள் வருகிறார்கள் என்றால், நீங்கள் தான் கெட்ட நேரத்தில் இருக்கிறீர்கள். நல்ல நேரம் இருக்கும் பொழுது தெய்வம் கூட தேவையில்லை என்பார்கள். கெட்ட நேரம் இருக்கும் பொழுது தெய்வம் இல்லை என்றால் நீ வாழவே முடியாது என்பார்கள். ஆகவே தெய்வத்தின் துணை இல்லாத பட்சத்தில் நீ இந்த நிலையில் வாழவே முடியாது. இந்த கேள்வியை கூட கேட்க இயலாது. எப்போவோ போய் சேர்ந்திருப்பான். பல இன்னல்கள், பல ஆக்சிடெண்ட்டுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபட்டு இன்று வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய வாடகை வீட்டில் நீ எந்த கன்னி தெய்வத்தை நம்பி கும்பிடுகிறாயோ அந்த கன்னி தெய்வம் தான் உன்னை வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்களிடத்தையே கேள், எனக்கு சொந்த வீடு வேண்டும், உங்களை முறைப்படி எடுக்க வேண்டும், காலன் போக்குவிட்டு உங்களை எடுத்து நான் வழிபட வேண்டும் என்று கேள். நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு சொந்த வீடை தருவார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். தேவி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று வாசித்துவிட்டு பதிலளிப்போம். அண்ணா, எனக்கு இப்போதான் கல்யாணமாகிவிட்டது. எங்கள் கணவர் வீட்டில் கன்னி தெய்வம் 3 உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனால் குலதெய்வ கோயிலில் உன் வீட்டில் 2 கன்னி தான் உள்ளது என்று சாமி சொல்கிறது. கன்னி தெய்வத்திற்கு வைக்கும்போது 3 பேர் வந்து இருக்கின்றனர். அது ஏன் என்று தெரியவில்லை. எந்த இடத்திற்கு, எந்த வீட்டிற்கு சென்றாலும் ஒருவர் மீது மட்டும் கன்னி வருகிறது. அது ஏன்? முதலில் ஒரு முறை கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கிறார்கள். அது என் கணவரின் அக்கா மீது வந்திருக்கிறது. அவர்கள் கணவர் இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு கன்னி அம்மா வரவில்லை. இப்போது பல ஆண்டுகள் கழித்து வருகிறது. உண்மையா? இப்போது ஒரு கோயிலுக்கு சென்றோம். அங்கு உன் வீட்டில் கன்னியை முறைப்படி காலனுக்கு வைத்து உள்ளே எடு என்று சொல்கிறது. அப்படி எடுக்கணுமா? அப்படி வீட்டில் வருவது என்னது? வீட்டில் வருவது என்னது என்று குழப்பமாக இருக்கிறது. இந்த ஆடி மாதம் எடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். நான் ஆடி மாதத்தை தாண்டி ஆவணி மாதத்தில் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். வருத்தம் வேண்டாம். எது, எப்போது, எவர் மூலமாக எப்படி எடுக்கப்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் ஏற்கனவே நிச்சயித்திருக்கிறான். நீங்கள் கன்னி தெய்வத்தை ஆடி மாதத்தில் எடுத்திருந்தாலும் வாழ்த்துக்கள், எடுக்கவில்லை என்றாலும் பயப்பட வேண்டாம், வாழ்த்துக்கள். வழிகாட்ட நான் இருக்கிறேன். பயப்படாமல் இருங்கள். இது சிறிது குழப்பமான விஷயம்தான். முறைப்படி எடுத்த கன்னி வந்திருந்தால் நீங்கள் சென்றிருந்த கோவிலில் முறையாக வரப்பட்ட தெய்வமாக இருந்தால் இவ்வாறு சொல்லாது. கன்னி தெய்வத்திற்கு காலன் போக்குவிட்டு எடு என்று கூறுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதில் கருத்து இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அவ்வாறு எடுத்தால்தான் கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க முடியும். ஆகவே தேவி அவர்களே, வருத்தம் வேண்டாம், கலங்க வேண்டாம். என்னுடைய நம்பர் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம் பதிவுகளை எல்லாம் பாருங்கள். பார்த்தால் உங்களுக்கு என்னுடைய நம்பர் கிடைக்கும். கிடைத்த பின்பு என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உடனே ஃபோன் அடிச்சிடாதுங்க. கன்னிவெளி பிள்ளைகளுக்கெல்லாம் அன்பான ஒரு வேண்டுகோள். என் ஃபோன் நம்பர் கிடைத்து விட்டது என்பதற்காக உடனுக்குடன் ஃபோன் அடித்து என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். நிச்சயமாக அது தொந்தரவு தான். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊரையும் முதலில் குறிப்பிடுங்கள். மேலே கன்னி தெய்வம் துணை என்று போடுங்கள். நான் உங்கள் பெயரை முதலில் சேவ் செய்து வைத்துக்கொள்கிறேன். சிலரெல்லாம் நம்பர் கிடைத்தவுடன் சும்மா அடிக்கிறாங்க, என் நிலைமை தெரியாமல். 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் கூட எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவ்வளோ வேலைகள் இருக்கிறது. குடும்பத்தை பார்க்க வேண்டும், தொழிலை பார்க்க வேண்டும், கன்னி தெய்வத்திற்காக உழைக்க வேண்டும். அதிகப்படியாக நேரத்தை கன்னி தெய்வங்களுக்காக மட்டும்தான் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கே அனைவருக்கும் தெரியும், வருமானம் இல்லாமல் யாரும் எதையும் செய்துவிட முடியாது. நான் மிகவும் 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 கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே என்னை பார்க்கவர்களிடத்தில் எந்த தட்சணையும் கிடையாது, காணிக்கையும் கிடையாது, நன்கொடையும் கிடையாது. ஆனாலும் நான் உங்களுக்கு முகமலர்ச்சியோடு உங்களோடு பேசி உங்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறேன். அதற்காகத்தான் முதலில் என்னிடத்தில் கூறுங்கள் என்று கூறுவேன். நீங்கள் வருவதாக இருந்தால் நான் அதற்கு என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வேறு வேலைகள் இருந்தால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்காக நான் காத்திருக்கக்கூடியவன்.
ஆகவே என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைத்தவுடன் ஃபோன் செய்ய வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கன்னி தெய்வம் துணை என்று அனுப்புங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய அட்ரஸை அனுப்புங்கள். நிச்சயமாக தொடர்பு கொள்வேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். வீரபாண்டி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா. ரூபினிசால் ஐசால் அத்தைகள் துணை ஐயா என்று சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சி. என்னைக்கு போட்ட பதிவுன்னு தெரியலையே. அதுக்கு அடுத்தபடியாக மகேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்திற்கு விளக்கு போட்ட திரியை தினமும் மாற்ற வேண்டுமா ஐயா என்று. அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படி மாற்றவும் வேண்டாம். கன்னி தெய்வத்திற்கு விளக்கு போட்ட திரி குறைந்தது 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த திரியை பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு திரி தானாக குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு புது திரி போடுங்க. அருமையான கேள்வி. மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. கார்த்திக் என்பவர். கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். என்னன்னு தெரில, எதுக்காகன்னு தெரில. ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கேட்டிருக்கிறார். மதுரை கார்த்திக்காக இருக்கும் என்று நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு உண்டு. மகிழ்ச்சி. மீண்டும் 135வது பதிவை பார்த்துவிட்டு சாவித்ரி அபினேஷ். ஐயா நாங்கள் சென்னையிலிருந்து பேசுகிறோம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? கன்னி தெய்வத்தை தெரியவே அழைக்கிறேன் வழிபாடு நடத்த என்று கேட்டிருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தை நான் கூப்பிட்டேன், ஆனால் வீட்டுக்குள் வரலைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஐயா என்றும் கேட்டிருக்கிறார்கள். இப்படி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல? வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். மறுபடியும் சாவித்ரி அபினேஷ் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா நான் கன்னி கும்பிடுறப்போ எனக்கு அழுகை வருது. நான் பயங்கரமாக, ஆனால் அதுக்கு பதில் எனக்கு சொல்ல தெரியலை. ஐயா எங்கள் வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் என் மேலே தான் கன்னி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அழுகிறது எனக்கே தெரியுது. ஐயா நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிறந்த குழந்தை 1 மாதத்திலேயே இறந்து விட்டது. ஆடி மாதமே இறந்து விட்டது. இது பற்றி தகவல் தேடணும். உங்கள் நம்பர் எனக்கு சொல்லணும். கன்னி தெய்வத்திற்கு வணக்கம். கன்னி தெய்வ துணை ஐயா நாங்கள் முனீஸ்வரன் கும்பிடுறாங்க. நாங்கள் கன்னி தெய்வத்தை வணங்குறப்போ முனீஸ்வரன் கன்னி தெய்வத்தை உள்ளே விடுமா ஐயா? எனக்கு அது கொஞ்சம் பதில் சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறார்கள். எந்த தெய்வமும் கன்னி தெய்வத்தை எதிர்க்காது, தடை செய்யாது. உங்கள் பிள்ளை 1 மாதத்தில் இறந்திருக்கிறது என்று கூறினீர்கள். மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனாலும் இன்று அவர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். கலங்காதீர்கள். உங்கள் மகள் உங்களோடு தான் இருப்பார்கள். அவர்களை முறைப்படி எடுத்து முறைப்படி வணங்குங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். ஃபோன் நம்பர் முக்கியமல்ல, முதல்ல என்னுடைய பதிவுகளெல்லாம் நீங்கள் முழுசும் பாருங்கள். அப்போ தான் ஒரு தெய்வத்தின் அருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் சாவித்ரி அவினேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். கன்னி தெய்வம் துணைங்க ஐயா. கன்னி தெய்வத்துக்கு தண்ணீர் வைக்கிறப்போ சொம்பள தண்ணீர் பாதி அளவு குறையுது. அது மகிழ்ச்சியான விஷயம்தானே. தண்ணீர் குறைகிறது என்றாலே அங்கே கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஆகவே நீங்கள் அதை பார்த்து பயந்து விட வேண்டாம். கன்னி தெய்வத்தை நம்பி பிடியுங்கள். மீண்டும் சாவித்ரி அபினேஷ் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 51வது பதிவை பார்த்துவிட்டு. கன்னி தெய்வம் துணை எங்கள் ஐயா நான் சென்னையிலிருந்து சாவித்ரி பேசுகிறேன். எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்து 1 மாதத்தில் இறந்து விட்டது. நான் அங்கே கன்னியைன்னு போடுறதுக்கு கம்மியான்னு வச்சுருக்கேன். வைத்து 2 வருடமாக கும்பிடுகிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே கன்னி வரலன்னு சொல்லுறாங்க. ஆனால் அந்த கன்னிக்கு வைக்கிற தண்ணி சொம்பில் இருக்கிற தண்ணீர் மட்டும் குறைஞ்சிட்டே இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்லுங்க ஐயா? கன்னி கும்பிடுறப்போ நான் உட்கார்ந்து அழுறேன் ஐயா இன்னும் சொல்லியிருக்கிறீர்கள். முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்பதற்கு பதில் தாருங்கள் சாவித்ரி. பிறகு கன்னி தெய்வம் எடுக்கும் பொழுது, உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை வணங்கும் பொழுது உங்களோடு கூட எத்தனை பேர்கள் இருந்து அதை வணங்குகிறார்கள் என்பதை சொல்லுங்கள். அப்படி கன்னி தெய்வம் நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் அழுகிறீர்கள் என்றால், அழும் பொழுது என்ன பேசுகிறீர்கள் என்று யாராவது ஏதாவது கூறினார்களா? அப்படி கூறினால் அதையும் சொல்லுங்கள். ஆனால் ஒரு கன்னி தெய்வம் வருகை தந்திருந்தால் பேசுபவர் ஆடுபவர் எதையுமே அந்த நபருக்கு தெரியாமல் தான் அந்த கன்னி தெய்வம் நடத்துவார்கள்.
அதையும் சிறிது யோசிக்க வேண்டும். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். முதலில் நம் பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள், பின்பு நாம் கலந்து பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக 6வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி. பெயர் தெரியவில்லை, தெய்வம்னு போட்டிருக்கிறாங்க. ஆடி மாதத்தில் கன்னி தெய்வத்தில் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறீங்க, ஆனால் பௌர்ணமியும் அமாவாசையுமா என்ற கேள்வி. ஆடி மாதத்தில் எந்த நாளில் வேணாலும் கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கம்மா. பௌர்ணமியில் கும்பிடுங்க, அமாவாசையில் கும்பிடுங்கலாம் சொல்லலை. உங்களுக்கு பெண்களுக்கு எந்த தேதி தோதுவாக இருக்கிறதோ அந்த தேதியில் ஆடி மாதம் வைத்து வழிபடலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். ஜெயஸ்ரீ, பொங்கல் அன்னைக்கு நாங்கள் கன்னி தெய்வத்துக்கு பட்டுப்பாவடை வைத்து சாமி கும்பிட்டோம். மாமனார் வீட்டில் கும்பிடுவோம். இருந்தாலும் ஆடி மாதம் ஆனால் அந்த அம்மா என் கனவுல வந்து என் ஹஸ்பண்ட் கனவில் வந்துடுவாங்க. என்ன இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் ப்ளீஸ், தெரியலைன்னு சொல்கிறாங்க. அந்த தாய் உங்களை தேடி வருகிறார்கள் என்றால் உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய துஷ்ட ஆவிகளை விரட்டுவதற்கும் உங்களை மகிழ்ச்சியோடு வைப்பதற்கும் தான் வருகிறார்கள். ஆகவே நீங்கள் எதுக்காக வராங்க என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். வருகிற தெய்வத்தை வரவேறுங்கள், வரவேற்று சந்தோஷப்படுங்கள். அந்த சந்தோஷத்தை பார்த்து அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். மகிழ்ச்சி உள்ளமே. அடுத்த கேள்விக்குள் செல்வோம். மீண்டும் சாவித்ரி அவினேஷ். சாவித்ரி அவினேஷுக்கு ஒரு சின்ன தாழ்மையான ரிக்வெஸ்ட். ரொம்ப எழுத்து பிழை இருக்குது. கண்ணிங்கிற போடுற இடத்துல கண்ணுன்னு போடுறீங்க. ரொம்ப அப்படி நிறையா எழுத்து பிழை இருக்குது. நான் வாசிக்கும் பொழுதே என்னுடைய மூளையை உடனே அதுக்கு இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு. எழுதி அனுப்பும் முன் வாசித்து விட்டு அனுப்புங்கள். பிறகு இன்னொன்றில் கண்ணின்னு வர்றதுக்கு பதிலாக கனித்துளை அப்படின்னு வந்திருக்கு. கனித்துளை தாயே துணை அப்படின்னு நான் வாசிக்க முடியுமா? எழுத்துப்பிழை நிறையா இருக்கிறது, பார்த்து எழுதி அனுப்புங்கள். இருந்தாலும் வாசிக்கிறேன். கன்னி தாயே துணை. ஐயா, நான் கன்னியை வச்சு 2 வருஷமாக கும்பிடுறேங்க. அதே பொண்ணு 2 குழந்தைங்க. ஆனால் என் கனவுல ஒரு நாள் கூட வாழணும் ஐயா, வரணும்னு போடுறதுக்கு பதிலாக வாழணும்னு போட்டிருக்கீங்களோ. ஆனால் கன்னியை வைத்து கும்பிட்டது எனக்கு நல்ல விஷயம் நடக்குது ஐயா. கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் நடக்கும் ஐயா. கன்னி தெய்வத்தை வைத்து கும்பிட்டால் 3வது மாதம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என் பேத்தி பிறந்த இருக்காங்க. அது என் கன்னி தெய்வமாக நான் நினைக்கிறேன். அது தவறுங்க. ஒரு காலமும் அப்படி நினைக்காதுங்க. கன்னி தெய்வத்திற்கு பிறப்பு கிடையாது. அவர்கள் தெய்வ பிறப்பு எடுத்த பிறகு தெய்வமாகத்தான் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியுமே தவிர கன்னி தெய்வமே பிறந்து விட்டால் என்று நீங்கள் கூறினால் மிகப்பெரிய முட்டாள்தனம். அறியாதவர்கள் பேசலாம். என்னோடு பயணம் செய்யக்கூடிய எந்த பிள்ளையும் அப்படி பேசக்கூடாது. தெய்வம் என்றும் தெய்வம்தான். அந்த கன்னி தெய்வம் என்றும் தெய்வம்தான். உங்கள் குடும்பத்தை 1000 வருடங்கள் அரசாட்சி செய்து உங்களை வாழ வைப்பார்களே தவிர உங்கள் குடும்பத்தில் வந்து பிறக்க அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். காரணம், தெய்வ பிறவியில் இருக்கக்கூடிய அவர்கள் மனித பிறவிக்கு வர எவ்வாறு ஆசைப்படுவார்கள்? வாய்ப்பே கிடையாது. அந்த வார்த்தை இனி வேண்டாம். மீண்டும் சாவித்ரி அவினேஷ் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னித்தாயே துணை, அதை தான் கண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஐயா, கன்னிக்கு வைக்கிற துணியை என் வீட்டில் இருக்கிறவங்க கட்டலாமா, வெளியே கொடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து என்னுடைய பழைய பதிவுகளை எல்லாம் பாருங்கள். இதுக்கெல்லாம் நான் உள்ள சிம்பிளாக கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன். முதல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் இதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக தான் குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லைன்னா நம்ம அடுத்ததை பற்றி யோசிக்கணும். ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபடும் பிள்ளைகளெல்லாம் கவனமாக கேளுங்கள். புதிதாக வருகை புரிந்து புதிதாக சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய உறவுகளும் கவனமாக கேளுங்கள். 1வது பதிவிலிருந்து 334வது பதிவு 335வது பதிவு வரை நிதானமாக பாருங்கள், கேளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பதிவிலும் பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். 335 பதிவு ஒருத்தன் பேசியிருக்கான்னா இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. கன்னி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் வயசுக்கு வர்றதுக்கு முன்னே இறந்த பெண் குழந்தைகளே கன்னி தெய்வம்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. வீட்டில் உள்ள முன்னோர்கள்னு சொல்லிடுவாங்க. வீட்டில் உள்ள குல தெய்வம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறேன். ஒரு கன்னி தெய்வ வழிபாடு என்பது அப்பேற்பட்ட வழிபாடு. ஒரு குட்டைக்குள் அடக்கிவிட முடியாது. இந்த உலகம் முழுக்க, இந்த பூமி முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய வழிபாடு முறை இது எல்லா மதத்தினருக்கும் உண்டு. ஆகவே தெளிவாக நிதானமாக அனைத்து பதிவுகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கன்னி தெய்வமே துணை.